இதுக்கு வந்து ஒரு யூனிட் ஆகும். யூனிட் ஒரு டைரக்டர் ஒரு கவர்னிங் கவுன்சில் நான் தான் சேர்மனாக 2 வருஷம். அதனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அதனால தான் இருப்பேன் முன்னாடி இந்த சின்ன ஸ்டேடியம் அந்த மாதிரி முக்கியம் நிறைய இந்த நீங்கள் உள்ள வந்து பார்க்கணும். உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? அந்த பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் என் பேர் வாசிங் பார்க்க டேரக்டர் சொல்கிறேன். இல்லை அப்ளை பண்ண பாருங்க. அங்கே வந்து இப்போ மண்ணெண்ணையும் திரவ ஆக்சிஜன் வச்சு அந்த என்ஜினை அதை செய்யக்கூடிய என்ஜினை டெஸ்ட் பண்ணுறது ட்ரஸ்ட் ஆனது 1100 கோடி ரூபா ட்ரஸ்ட் ஆனது. அது வந்து பாரத பிரதமர் கல்வி அப்படின்னா 2023 நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க. அதை டெஸ்ட்டெல்லாம் பண்ணுது. அது மாதிரி திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் அதை வச்சு செய்யக்கூடிய இன்ஜின் அதுக்கு வந்து 2 டெஸ்ட் ஆனது. ஒன்று வந்து ஒரு 1000 கோடி ரூபா, அடுத்து 1000 கோடி ரூபாய்க்கு புதுசாக சேஞ்ச் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய டெஸ்ட் ஆனது. நீங்கள் வெளியிருந்து பார்த்தா தெரியாது, வெளியே பார்த்தா வந்து லைட்டு தான் தெரியாது. ஆனால் உள்ள போயிருந்தால் ஒரு 7000 ஏக்கர் லேண்ட் நிறைய இடம் உள்ள வந்து பாருங்கள் சார். இந்த உண்மையில் தாக்கி உயிரிழப்பு தடுப்பதற்காக நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலங்களோட வந்து நீங்கள் இது போட்டிருக்கீங்க. அது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த முடியுமா? ஆமாம், அந்த மாதிரி இப்போ நான் வந்து அதை ஆராய்ச்சி செய்யணும். நிறைய பேர் அந்த எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முன்ன வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி முன்ன வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சுன்னா ஆட்களாம் கண்டுபிடிச்சி மாற்றிடலாம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மட்டும் ஆராய்ச்சி நாங்கள் அவர் ரொம்ப 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 நல்ல யோகி ரொம்ப 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 நல்லா அவர் பார்க்கும்போது அவர் வந்து தனியார் கோர்ஸ் சேர்த்து கோர்ஸ் செய்யணும்னு கேட்டாங்க. நான் ஸ்டடி பண்ணி அந்த மாநிலத்துக்கு நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் ஜெயிச்சோம். நான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் பார்ப்போம், எல்லா முதலமைச்சரும் பார்த்து பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் செயற்கைக்கோளை வச்சு இந்தியாவில் செயற்கைக்கோளை வச்சு 88 டிபார்ட்மெண்ட்டு 64 டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 64 துறை. ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் ரோடு போட்டாங்கன்னா எவ்வளோ போட்டு நம்ம தண்ணி இருக்காங்க. அதே அந்த மாதிரி அது மாதிரி இந்த மீனவர்கள் அங்கே எங்கள் நாடுகள் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. அதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் பேசுகிறேன். அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆற்றுக்கு போய் வெளியே போகும்போது அவங்க ஏதாவது பேர் வருது. அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க எப்படி இருக்காங்க அவங்களே தெரியும், அவங்க திருப்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா டைம் எங்கே வந்துருக்கு ரியல் டைம் இருக்குது. அது மாதிரி ஏர்போர்ட்டை வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பராக லேண்ட் ஆகுது இந்த மாதிரி. அது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கேயாவது காட்டுக்குள்ள போகுதுன்னா அட்வான்ஸாக இருக்கும். அது மாதிரி வெள்ளப்பெருக்கும் நிறையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அது அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம் மிஷன் ஆகணும் இருக்கிறோம். அதுக்காக நான் எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நான் இல்லை ஒரு ஆள் மட்டும் இல்லை, ஐஎஸ்ஆர் வந்து ஒரு 20,000 பேர் எம்ப்ளாயிஸ். கல்வி பொறுத்தவரை எடுத்துருக்கீங்க ஐஎஸ்ஆரில். உங்கள் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பொறுத்த மட்டும் இல்லை 2 விதமான இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்டை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ரூவ் பண்ண நிறைய சந்திரயான் 4, சந்திரயான் 5, ஆட்களை கொண்டு ப்ரோக்ராம், அது மாதிரி புது டெவலப்மெண்ட் ஆட்களை 3 நிலாவுக்கு கொண்டு போய் திருக்கணும். அதுக்கு ராக்கெட் டெவலப்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா 27 நாள் கண்டினியூஸாக மீட்டிங். காலையில் 9 மணி ஆரம்பிச்சுன்னா காலையில் 3 மணி தான் மீட்டிங் முடியும். அப்படி கண்டினியூஸாக மீட்டிங் போட்டு அப்புறம் ராக்கெட் எல்லாம் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 9 இடத்துல நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. என்ன ஒரு 10 இடத்துலையாவது நம்பர் 1 பொசிஷன் வந்து நான் நிறைய திட்டங்கள்லாம் போட்டு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம இந்தியர்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வெளிநாட்டுகளில் உள்ளவங்க நம்ம தாக்கக்கூடாது, அவங்களை மாற்றி பண்ணணும். அந்த மாதிரி சேஃப்டி செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் செய்யணும் இப்படி நிறைய ஒர்க் இருக்குது. நிறைய ஒர்க்கெலாம் வந்து 24/7 ஒரு கடவுள் 24 மணி நேரம் அவரால் வந்துருக்காரு, நம்ம போடுறது அப்படின்னு நிறைய வேலை. ஓகே, நன்றி.